3 பேருமே ஒண்ணா ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்ச சகோதரிகளுக்கு மரணமே பரிசா கிடைக்குது. எங்க அவங்க அப்பா தன்னோட 3 பொண்ணுங்களையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்ப அவங்க வீட்டுக்குமே வராரு. ஆனா அவங்க வீட்ல யாருமே அவங்க பொண்ணுங்களை பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க. இதனால கோவப்பட்டு அவருமே போலீஸ் ஸ்டேஷன் போலாம்னு பார்த்தா அந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காலுமே வருது. 3 பொண்ணுங்களோட பாடி ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அவருமே போய் அவங்க பொண்ணுங்களை பார்த்ததுமே ரொம்பவே கதறி கதறி அழுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் என்னோட பொண்ணுங்களை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல 3 மாசமா அந்த கேஸை கொடுத்து எவ்வளவு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா யாருமே அதை எடுக்கிற மாதிரி தெரியல. இப்ப புதுசா ஒரு இன்ஸ்பெக்டருமே மாறி வந்திருக்கிறதுனால இப்ப அவருமே அந்த கேஸை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஒழுங்கா உண்மை சொல்லுங்க, இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நல்லா தெளிவா தெரியுது கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப அவருமே ஒரு உண்மையை சொல்லிடுறாரு. இதெல்லாம் பண்ணது அவங்க தான் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்தை கேட்டதுமே அந்த போலீஸ்மே ஒரு போலீஸா இருந்து இந்த வேலையை பாக்குறிய உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப அவருமே போயிட்டு அந்த 3வது பையனையுமே பிடிச்சி என்ன நடந்துச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப அந்த பையனுமே நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அந்த 3 பொண்ணுங்களும் எங்க வீட்டுல நடந்த எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட மூத்த அண்ணனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியமே கிடையாது. அப்படி இருக்க எப்படி அவங்க மூத்தாக்கா பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படின்ற விஷயத்தையும் அதுக்கு காரணம் பாபுஜி அப்படின்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதையும் சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது எங்க கிட்ட மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நாங்க இது எல்லாத்தையுமே வெளியில போய் சொல்லிடுவோம், இல்லைன்னா எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க அவங்க 3 பேரையுமே கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த போலீஸ்மே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, 3 பேரும் உங்களை நம்பி தானே வந்தாங்க, அவங்கள வாழ வைக்கிறத விட்டு இப்படி அநியாயமா கொண்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 3 பேருக்குமே தண்டனையுமே கொடுக்குறாரு.